பெரிய வாக்கியம் தான் அடிக்கடி சரணாகதியும் போது சொல்லுவா. லோகவிக்ராந்தனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். அதற்காகத்தான் அவர் புறப்பட்டார். பொதுவாக ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறார். அடியன் வேற எதையும் சொல்லலை, இங்கே ராவணன் கட்சியிலேருந்து ராமன் கட்சிக்கு போகிறத பற்றி சொல்லிட்டுருக்கேன். கிளம்பினவர் ஒரு வெள்ளக்கொடி அனுப்பிச்சு அங்கே நம்ம ஏற்றுப்பாளா இல்லையான்னு சமாதான தூதெல்லாம் விடணும் இல்லையா? அப்படி தானே நாடுலேருந்து நாடு போகிறவாள்லாம் பண்ணுவா. அதெல்லாம் இவர் ஒன்றுமே பண்ணவே இல்லையென்னால் அத்தனை விஸ்வாசம் ராமனிடத்தை நிச்சயமாக கைவிட்டு விடமாட்டார். விட்டுட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டீள்னு வச்சுங்க. அவரே விட்டுட்டார்னா போக வேண்டியதான்னு அர்த்தம். வேறு போக்கிடமே இல்லை. இவன் விட்டால் அவங்ககிட்ட போகலாம், இவன் விட்டால் அவங்ககிட்ட போகலாம். ராமனே விட்டுட்டார்னால் அப்புறம் எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லை. அந்த தைரியம் அவனுக்கு. போனால் போவோம், நிச்சயம் விட மாட்டார். அதனால் வெள்ளக்கொடி அனுப்பலை, தூதுவர்களை அனுப்பலை. அதே க்ஷணத்தில் முடிவெடுத்து தைரியமாக கிளம்பினா அந்த தைரியத்துக்கும் ஆபாச பந்துக்களை விட்டத்துக்கும் கிடைச்ச பட்டம்தான்